விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே செம்மேடு கிராமத்தில் உள்ள சர்க்கரை ஆலையில் பாய்லர் வெடித்து சிதறி விபத்திற்குள்ளானதில் அங்கு பணியில் இருந்த தொழிலாளி ஒருவர் சம்பவ இடத்திலேயே தலை சிதறி உயிரிழந்தார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த செம்மேடு கிராமத்தில் இயங்கி வருகிறது ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலை. இந்த ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலையில் உற்பத்தி பிரிவில் ஆபரேட்டராக கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேல் பணி செய்து வருபவர் புருஷோத்தமன். இந்நிலையில் இன்று காலை இந்த ஆபரேட்டர் இந்த சர்க்கரை ஆலையில் இருந்தும் குழாயின் சர்க்கரை பாகு செல்லும் இரும்பு குழாயின் பார்த்தீங்கன்னா அடைப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த அடைப்பினை பார்த்தீங்கன்னா அந்த அடைப்பு காரணமாக இந்த மேல் பாகமானது வெடித்து சிதறியுள்ளது. இந்த வெடித்து சிதறும் நேரத்தில் அந்த ஆபரேட்டர் என்ன இருந்திருக்காரு, அது உடன் இருந்திருக்காரு. அந்த புருஷோத்தமன் என்பவர் அங்கு இருந்த நிலையில் அவரது தலை சுத்தமாக தலை சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காரு. இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து நல்லான் பிள்ளைப்பற்றால் காவல்துறையினர் இந்த வழக்கு பதிவு செய்து இந்த சம்பவம் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த இறந்தவரின் புருஷோத்தமின் உடலை மீட்டு திருவண்ணாமலை ஜிஹெச்சுக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இந்த ஆபரேட்டர் அந்த தலை சிதறி இந்த சர்க்கரை ஆலையில் உயிரிழந்த சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.